நீங்க அந்த அந்த இதுல போய் பாத்தீங்களா, நான் என்னோட மாய் பப்ளிக் ராமகிருஷ்ணனுக்குள்ள நீங்க தட்டினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் எங்க வெப்சைட்டு. ஓகேங்க. வெப்சைட் வந்தோடனே நீங்க வந்து இங்க போயிட்டு என்ன செய்யணும், டஃப்தார் 18 வயசுக்கு மேல 18 வயசு கீழே நீங்க என்ன செய்யணும், 18 வயசுக்கு மேலனா நீங்க செய்யலாம். அப்படியே உங்க பிள்ளைங்க நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்களா, 18 வயசு கீழே தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஜூனியர் அக்கௌண்ட்டுக்குன்னு இருக்குங்க, அவங்களுக்காக நீங்க செய்யுங்க, அவங்களுக்காக செய்யுங்க. ஏன்னு சொல்றேன்னா, நீங்க கோல் உங்களுக்கு தெரியும், 10 வருஷத்துக்கு பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கோல் வேலை வந்து என்ன வேலையில இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க படிக்க போகும்போது உங்களுக்கு வந்து அந்த இந்த லோன்லாம் நீங்க வந்து எதிர்பார்க்கணும் இல்லைங்க. இந்த காசே வச்சு 10 வருஷம் கழிச்சு நீங்க வித்துட்டு அவங்க தாராளமா என்ன படிப்புக்கு வேணுமா நீங்க படிக்க வைக்கலாங்க. ஸோ 18 வயசுக்கு மேலனா இதை தட்டிடுங்க. ஸோ இந்த மாதிரி தான் வருங்க, இந்த மாதிரி தான் வரும் இந்த லிங்க்கு. ஸோ இது வந்து உங்க ஃபுல் நேம் ஐசியில் இருக்கிற மாதிரி இங்க உங்க ஐசி நம்பர் தட்டணும். ஐசி நம்பர் தட்டணும், இது ஓட்டோவா மாறிடும். உங்க இமெயில் அட்ரஸ், இது உங்க ஃபோன் நம்பரு, உங்க ஃபோன் நம்பர் பட்டணும். உங்க ஃபோன் நம்பர் தட்டும் போது இங்க மின்னுக்கு வந்து கோசம் போடாதீங்க. இங்க இருக்கு பாத்தீங்களா, 1 2 கோசம் 6 1 2 கோசம் 1 6 மட்டும் போட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்புறம் இங்க இது வந்து நானுங்க, இது என்னோட கோட் நம்பருங்க, என்னோட பப்ளிக்கோட கோட் நம்பரு. இது வந்து இதுதான் இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ இது வந்து அப்டேட் பண்ணுங்க. எந்த ஸ்டேட்ல இருக்கீங்களோ இது வந்து அப்டேட் பண்ணணும். நீங்க என்னத்துக்கு சொல்றேன்னா, இது நீங்க அப்டேட் பண்ணோம்னா அப்பதான் வந்து 21 கிராம் மேல நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்க போய் பிரான்ச்ல போய் சுலபமா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். பாத்தீங்களா எத்தனை ஸ்டேட்ல இருக்குன்னு. எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச் இருக்குங்க, நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. கவலைப்பட தேவையில்ல, எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச் இருக்கு. ஓகேங்க, எல்லா ஸ்டேட்லயும் பிரான்ச் இருக்கு. நம்ம போயிட்டு எல்லா ஸ்டேட்லயும் நம்ம போயிட்டு நம்ம வித்ட்ரா பண்ணலாம். அப்பாயின்மெண்ட் வச்சுதான் போகணுங்க. அப்படியே உங்களுக்கு வந்து பழைய நகை இருக்கா, நீங்க கஸ்டமர் ஆயிட்டு உங்களுக்கு வந்து பழைய நகை இருக்கா, பழைய